ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் நிறைய கப் கேக்ஸ் ஆர்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஹோம் பேக்கர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நிறைய டிப்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் ப்ளீஸ் லைக் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் நம்மளோட வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இது நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி வீடியோவை பாருங்கள். இன்னைக்கு நம்ம அஃபோர்டபுள் பிரைஸ்ல, அதாவது பட்ஜெட்ல நம்ம வந்து கப் கேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்ம அதுலயுமே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இதனால நமக்கு நிறைய ஆர்டர்ஸ்மே நமக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு நான் ப்ரீமிக்ஸ் எடுத்துக்க போகிறேன். இது வந்து ஹோம்மேட் ப்ரீமிக்ஸ் தான். அதாவது 1.5 கப் அளவுக்கு வரும், 240 ml கப்பில். ஸோ இதோட ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பமாக இருந்தால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹோம்மேட் ப்ரீமிக்ஸில் நம்ம ஆல்ரெடி மில்க் பவுடர் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஆயிலும் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு இந்த ரெசிபிக்கு 40 ml அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துருந்தேன். இது கூடவே நம்ம கலர் பார்த்தீங்கன்னா ஜெல் கலர், எல்லோ ஃபுட் கலரும் கொஞ்சமாக நான் மிக்ஸ்டு ஃப்ரூட் எசன்ஸும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா எனக்கு மிக்ஸ்டு ஃப்ரூட் கப் கேக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவரில் பண்ணணுமோ அந்த ஃப்ளேவரோட எசன்ஸும் கலரும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ கலர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் கொஞ்சம் வெனிலா எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இப்போ ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் நமக்கு பேட்டர் வந்து ரெடி ஆகி கிடச்சிருக்கு. ஸோ இந்த டின் சைஸ் பார்த்தீங்கன்னா நான் 7 inch டின்ல நான் பேக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அகைன் டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கிள் எடுத்துக்கலாம், நீங்கள் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே ஒரு ரூல்ஸ் கிடையாது. ஜஸ்ட் இதை கிரம்பிள் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால நீங்கள் எதில் வேணால் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜி செட்டிங் பார்த்தீங்கன்னா 150 டிகிரியில் 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன். ஸோ 2 ராட்ஸுமே ஆன் பண்ணி ஃபேன் மோட் ஆன் பண்ணி பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 20 minutes கொடுத்துருந்தேன். பாட்டம் ராட் மட்டும் ஆன் பண்ணியிருந்தேன். ஃபேன் மோடுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு கிராக்ஸோ இல்லை டோம் ஷேப்போ எதுவுமே இல்லாமல் சூப்பராக பேக் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக டெம்பரேச்சர் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 150 160க்கு மேலே நீங்கள் செட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக பேக் ஆகி கிடைக்கும். ஸோ இதே மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது ஸ்பாஞ்சில். இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி பேக் பண்ணி ப்ரீவியஸ் டேவே நான் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுருந்தேன் கிளிங் ராப் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே எடுத்து நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நான் க்ரம்பிள் பண்ணி கொடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்து நீங்கள் மிக்ஸியில் கூட ஒரு பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஜஸ்ட் நான் கையில் வச்சு நல்லா க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம நாசில்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தனியாக செட் பண்ணி வச்சுக்கலாம் சைட் பை சைட். நான் இந்த நாசில் யூஸ் பண்ணி தான் ஃபைனல் டெக்கரேஷனை கொடுத்துக்க போகிறேன். இப்போ அடுத்தது நாசில் எதுவும் இல்லாமல் பிளைன் ஒரு பைப்பிங் பேக்மே நான் ரெடியாக வச்சுக்க போகிறேன். இப்போ எல்லாமே நம்ம அசம்பிள் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம பண்ணுறதுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு தேவையான சுகர் சிரப்புமே ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகரையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் க்ரஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராபெரியும் சேர்த்து அதுக்கப்புறம் மேங்கோவும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ரஷர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். ஆக்சுவலி இது மிக்ஸ்டு ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால நான் எல்லா க்ரஷுமே மிக்ஸ் பண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். இன்னுமே நீங்கள் ஆரஞ்சு, ப்ளூபெர்ரி எந்த க்ரஷர்ஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம பண்ணுறது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதாவது நம்ம மினிமல் அமௌண்ட்டில் க்ரஷர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேஸ்ட்டாகவும் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இதே மாதிரி பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதேமே நான் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்தது இதே மாதிரி டீ கப்ஸ் எல்லாம் உங்களுக்கு க்ராசரி ஷாப்ஸ்ல நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். இது வந்து ரொம்பவே கம்மியான விலையில நமக்கு கிடைக்கும். ஏன்னா 50 பீசஸ் பார்த்தீங்க எனக்கு 54 rupees அவ்வளோதான் கிடைச்சது. 44 54 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு கிடைச்சது. இதே இது நீங்கள் பல்கில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்னுமே உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும். ஸோ இது வந்து நமக்கு இதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கப் கேக்ஸ்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் கடையிலேருந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதை வந்து நல்லா அசம்பிள் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு முக்கியமான டிப் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சார் இப்போ இங்கே புதுசாக நீங்கள் பேக்கிங் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் கப் கேக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஈஸியாக நமக்கு வந்து பண்ணுறதுக்குமே ஈஸி. இதில் ப்ராஃபிட்டுமே நம்ம அதிகமாக பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை வந்து டார்கெட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸை நீங்கள் டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ்மே இருக்குது. ஏன்னா பசங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லும்போது தான் நமக்கு ஆர்டர்ஸ் அவங்க வந்து கேட்கும்போது நமக்கு கண்டிப்பாக நமக்கு அதிகமான ஆர்டர்ஸும் கிடைக்கும். தேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் எதுவுமே கிடைக்கல, எப்படி உங்களுக்கு புதுசாக நம்ம ஆர்டர்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள்
நினச்சிங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில், அதாவது சொசைட்டி எது இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து சாம்பிள்ஸ் மாதிரி இதே மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது சாம்பிள்ஸ் கொடுக்கும்போது அங்கே சாப்பிட்டுட்டு அங்கே டேஸ்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி மெத்தட்ஸில் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இப்போ அடுத்தது விப்பிங் க்ரீம் எப்படி விப் பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் க்ரீம் விப் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீம் மெல்ட்டிங் அப்படிங்கிற ப்ராப்ளமே உங்களுக்கு இருக்காது. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த மெஷர்மெண்ட்க்கு நான் 250 ml அளவுக்கு நான் க்ரீம் விப் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். அதுலேயுமே லைட்டாக ஒரு பிங்க் ஷேடில் நான் வந்து கலர் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நான் க்ரீம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கப்பில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா க்ரீம் ஒரு லேயர் நான் கொடுத்துக்க போகிறேன். அதுக்கு மேலே நம்ம கம்பிள் பண்ணி வச்சுக்கிற ஸ்பாஞ்சையுமே நான் கொடுத்துக்க போகிறேன். இதில் இன்னொரு டிப் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பாஞ்சில் நம்ம வந்து லேயர் கொடுக்கும்போது கொஞ்சம் அதிகமாக 2 ஸ்பூன் அளவுக்கு அதிகமாகவே கொடுங்க. இல்லைன்னா நம்ம சாப்பிடும் போது நிறைய நமக்கு க்ரீம் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ஸ்பாஞ்சுமே நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொடுத்துட்டு இப்போ இதுக்கு மேலே சுகர் சிரப்புமே நம்ம கோட் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சுகர் சிரப் ஆட் பண்ண வேண்டாம், நீங்கள் லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம க்ரஷர்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ அடுத்து அதே சேம் ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். திரும்ப இதே க்ரீம் லேயர் ஒன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே திரும்ப ஸ்பாஞ்சுமே நம்ம கொடுத்துக்க போகிறோம். அதுக்கு மேலே சுகர் சிரப், அதுக்கு மேலே க்ரஷர்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கப் கேக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ சிங்கிள் பீஸ் உங்களுக்காக நான் பண்ணி காட்டியிருக்கிறேன். பட் நீங்கள் பண்ணும்போது எல்லாமே அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரே மாதிரி சைமல்டேனியஸாக பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமே உங்களுக்கு ஒர்க் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகி கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷனுக்காக நான் பைப்பிங் பேக் வச்சு ஒரு ஃப்ளோரல் டிசைன் நான் கொடுத்துக்க போகிறேன். ஜஸ்ட் ஒரு ஸ்வர்ல் மாதிரி கொடுத்து இந்த டிசைன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம ஜஸ்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பண்ணுறதுனால சிம்பிளாக இதே மாதிரி ஸ்வர்ல் மட்டும் கொடுத்தாலே போதும். இன்னைக்கு நம்ம எடுத்த மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலில் வந்து 15 கப் கேக்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது 200 கிராம் ப்ரீமிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 42 ருபீஸ் ஸ்பெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் க்ரீம் 250 ml க்ரீமுக்கு 45 ருபீஸ். ஆயில் பார்த்தீங்கன்னா 40 ml வந்து 7 ருபீஸ் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே எசன்ஸ், கலர்ஸ், க்ரஷஸ் எல்லாமே சேர்த்து ஸ்ப்ரிங்க்லர்ஸ் லைட்டாக நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து 40 ருபீஸ் நான் எடுத்திருக்கிறேன். அது போக ஓடிஜி சார்ஜஸ், கப்ஸோட சார்ஜஸ் சேர்த்து 6 + 15, அதாவது டோட்டல் பார்த்தீங்கன்னா 155 ருபீஸ் நமக்கு காஸ்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த டோட்டல் 15 கப் கேக்ஸ் பார்த்தீங்கன்னா 155 ஆயிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கப் கேக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் அப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து 225 ருபீஸ் நீங்கள் டோட்டல் அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 70 ருபீஸ் அளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம். சப்போஸ் இதே இது நீங்கள் 20 ருபீஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்கன்னா 145 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதே நீங்கள் சிங்கிள் ஃப்ளேவர் பண்ணும்போது ஒரே ஒரு க்ரஷ் தான் நீங்கள் ஆட் பண்ணுங்க. சப்போஸ் பைனாப்பிள் மட்டும் பண்ணுறதா இருந்தால் வெறும் பைனாப்பிள் க்ரஷ் மட்டும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இது மிக்ஸ்டு ஃபுட் அப்படிங்கிறதுனால 2-3 க்ரஷஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டில் கேக் ஸ்பாஞ்ச் மட்டும் கொஞ்சமாக லெஃப்ட் ஓவர் ஆயிருக்கு. பட் க்ரீம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நான் கொடுத்துருக்கிற இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ரெடி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸுமே கிடைக்கும், ப்ராஃபிட்மே நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் உங்கள் லைக் எனக்கு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.